உலகமெங்கு வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சிறந்த ஐஸ்வர்யங்களுடன் சகல யோகங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்து வாழ நான் வாழ்த்துகிறேன். மேலும் மேலும் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும், சொன்னது நடக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஜூலை மாத பலன்கள். ஜூலை 1 முதல் ஜூலை 31 வரை. ஆடி 17 இதனுடைய தமிழ் தேதி ஆடி 17 முதல் அதாவது ஆணி 17 முதல் ஆடி 15 வரை. அற்புதமான இதுக்கு தமிழ் தேதி. இந்த சிறப்பு பலன்களை நாம் ஒரு அற்புதமாக பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்தினுடைய சிறப்பு தெய்வீக தன்மை கொண்ட சுப விரத நாட்கள், விசேஷ நாட்களை பற்றி பார்ப்போம். முதலில் இந்த ஆணி மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆணி 17, அதாவது ஜூலை தொடங்குகின்ற முதல் நாள் ஆணி 17. ஜூலை 1ஆம் தேதி ஆணி 17 அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி. இந்த ஜூலை மாதம் தொடங்கும் போது அற்புதமாக தொடங்குது. ஆறுமுக பெருமானின் அஷ்டி திதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரியது. மேலும் சஷ்டி திதி முருகனுக்குரியது. பூர நட்சத்திரம் மகாலட்சுமி யோகம். பூர நட்சத்திரம் மகாலட்சுமி யோகத்தில் இந்த ஜூலை மாதம் தொடங்குகின்றது. ரொம்ப அற்புதமான நாள். அடுத்து இந்த ஜூலை 8ஆம் தேதி 8/7/2025 அன்று செவ்வாய்க்கிழமை. அதுவும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை திரையோதசி திதி என்று பிரதோஷ வழிபாடு, சிவ வழிபாட்டுக்குரிய அற்புதமான நாள். சகல தோஷங்களும் நீங்கக்கூடிய சிவ வழிபாட்டுக்குரிய திரையோதசி நாள், திரையோதசி திதி நாள். இந்த திரையோதசி திதி என்று பிரதோஷ வழிபாடு செய்வதால் மிகப்பெரிய தோஷங்கள் எல்லாம், குடும்பத்தில் ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாம் நீங்கும். பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும், புத்திர தோஷம் நீங்கும், திருமண யோகங்கள் ஏற்படும். அடுத்து ஜூலை 10 பௌர்ணமி யோகம். பௌர்ணமி நாள் ஜூலை 10ஆம் தேதி. அது பாருங்க பூராட நட்சத்திரம். இந்த பௌர்ணமி என்பது பூராட நட்சத்திரத்தில் ஏற்படுகின்றது. அது மகாலட்சுமியோட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரத்தில் ஜூலை 10ஆம் தேதி 10/7/2025 என்று பௌர்ணமி யோகம், பௌர்ணமி ஏற்படுகின்றது. அன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஆலய வழிபாடு குருஸ்தலம். அதாவது திருச்செந்தூர் முருகன் ஒரு குருஸ்தலம். மற்றபடி ஆலங்குடி குரு பகவானை வழிபடலாம். மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குருஸ்தலம் எங்கெல்லாம் இருக்கிறதோ உங்கள் வீட்டு அருகாமையில் அந்த குருஸ்தலத்தில் சென்று வழிபடுங்கள். முக்கியமாக திருச்செந்தூர், ஆலங்குடி, மதுரை தென்முக கடவுள் என்று சொல்லக்கூடிய மதுரை குருஸ்தலம் என்று சொல்ல இன்மையிலும் நன்மை தருவார் ஆலயம். அங்கே தென்முக கடவுள் வீற்றிருக்கிறார். இன்று இந்த பௌர்ணமி என்று நீங்கள் சிறப்பாக இந்த குருஸ்தலத்தில் சென்று வழிபடும் பொழுது புத்திர பாக்கியம், திருமண யோகங்கள் சிறப்பாக அந்த நிவர்த்தி அடையும், அந்த பாக்கியம் கிடைக்கும். சரி, அடுத்ததாக ஆணி 32, அதாவது ஜூலை 16/7/2025 அன்று ஜூலை 16. இது ஆணி 32, அதாவது உத்தராயண காலத்தினுடைய கடைசி நாள், தட்சிணாயனம் தொடங்குகின்ற ஒரு சுப நாள். இந்த காலங்களில் எல்லாவித சுபகாரியங்களும் சிறப்பாக நடத்தி கொள்ளலாம். எல்லாவித சுபகாரியங்களும் சிறப்பாக நடத்தலாம். எல்லாவித சுபகாரியங்களும், விவாகம், காது குத்து, சிமந்தம், வீடு கட்டி பால் காய்ச்சறது எல்லாம் பண்ணிக்கலாம். அற்புதமான நாள். அடுத்து ஜூலை 22, அதாவது ஜூலை 22/7/2025 22/7/2020 செவ்வாய். அதுவும் பாருங்க செவ்வாய்க்கிழமை. அதாவது தேய்பிறை பிரதோஷ வழிபாடு. தேய்பிறை பிரதோஷ வழிபாடு அன்று சிவபெருமானை வழிபட்டு விட்டு சனீஸ்வர பகவானையும் அவருக்கு எள்விளக்கு
அதாவது சிவபெருமானுக்கு வில்வ மாலை, நெய் தீபம், சனி பகவானுக்கு எள் தீபம். இந்த பிரதோஷ வழிபாடு கண்டிப்பாக சிவ வழிபாட்டை செய்துவிட்டு அந்த சனீஸ்வர பகவானையும் சேர்த்து வழிபட்டு வாருங்கள். அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி அடையும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து வாஸ்து நாள் ஜூலை 27 27/7/2025 அன்று வாஸ்து நாள். வீடு கட்டக்கூடிய வாஸ்து பூஜை செய்து கொள்ளலாம். மகம் நட்சத்திரத்தில் ஜெகத்தை ஆளும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நாள். அன்றைய தினம் வாஸ்து நாள். அடுத்து ஜூலை 28 முப்பெரும் விழா. ஆடிப்பூரம், சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி. ஆடிப்பூரம் பெண்களுக்குரிய. ஒவ்வொரு பெண்களுக்கும் தன் கணவன்மார்கள் தொழில் விருத்தி உத்தியோகங்கள், தொழில் விருத்தி வியாபாரம் உத்தியோகம் சிறப்பு வருவது, தாலி பாக்கியம் நிலைத்து நிற்ப, தாலி பாக்கியம் நிலைத்து நிற்க ஆடிப்பூர வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்ளலாம். அடுத்து சதுர்த்தி விரதம். இந்த சதுர்த்தி விரதத்தினால் புத்திர பாக்கியம் இல்லை, அவருக்கு புத்திர பாக்கியம், திருமண யோகங்கள், தடைப்பட்ட திருமண யோகங்கள் நிச்சயமாக நடக்கும். அன்றைய தினமே நாக சதுர்த்தி, சர்ப்பதோஷம் இருக்கக்கூடிய நாக சதுர்த்தி. அந்த நாக சதுர்த்தி வழிபாடு அம்மன் ஆலயம் எங்கெல்லாம் அம்மன் ஆலயம், உக்கிரகமான அம்பாள் ஆலயம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ, மதுரை மடப்புறம் காளி, மாசாணி அம்மன் ஆலயம், சமயபுரம் மாரியம்மன், விருதுநகர் மாரியம்மன், திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களில் சென்று வழிபடும் பொழுது திருமண தோஷம், புத்திர தோஷம், சொத்து பிரச்சனை அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமைகிறது இந்த ஜூலை 28 முப்பெரும் விழா. சரி, இது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். உங்களை எல்லாம், நம்மை எல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். பிரம்மனால் எல்லாருக்கும், அவர் படைத்த எல்லா மனிதர்களுக்குமே அவரால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். புரிஞ்சுட்டீங்களா? ஒவ்வொரு, அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை உங்கள் தலையெழுத்தை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒருபோதும் மறுக்க முடியாது. ஆக அவர் முறைப்படி, அவர் என்ன தலையெழுத்தை உங்களுக்கு எழுதியிருக்கிறாரோ அந்த முறைப்படி உங்கள் ஜாதகத்தை கணித்தால், பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி சரியாக கணித்தால் சரியாகவே நடக்கும். ஆக இந்த நிகழ்ச்சியை பொறுத்து எந்தவித கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த பிரச்சனையானாலும் ஜாதகத்துக்கு நடக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? நிச்சயமாக, உறுதியாக கீழே நம்பருக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகம். இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் இது இந்த காலத்தில் நடக்கணும், நடந்தே ஆகணும். இதுதான் பிரம்மசக்தி ஜோதிடத்தினுடைய ஒரு சிறப்பு. கல்யாணமாக சொன்ன மாதம் முடியும், புத்திர பாக்கியம் சொன்ன மாதம் கிடைக்கும். எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அத்தனையும் நிவர்த்தி செய்து சரியாக சொன்னால் சரியாக நடக்கும். அதாவது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் தப்பாக இருக்கணும். எல்லாம் கணித்து சொல்லக்கூடிய முறையில் தான் அந்த தவறுகள் ஏற்படுகின்றது. நிச்சயமாக அந்த தவறு இங்கே வரவே கூடாது. ஆக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எதிர்கால பலனை ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி எதிர்கால பலனை தெளிவாக துல்லியமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த ஜூலை மாத பலன்களை சிறப்பாக அற்புதமாக பார்க்க போகிறோம். ஜூலை மாத பலன்கள் இன்றைக்கு மேச ராசிக்கு, ஜூலை மாத பலன்கள் மேச ராசிக்கு பார்ப்போம். சரியான யோகங்க மேச ராசிக்கு. ஒரு மனுஷனுக்கு என்ன தொழில் வியாபாரம் நல்லா இருக்கணும், வருமானம் நல்லா இருக்கணும். அப்ப அந்த இடம் என்ன? முதல்ல தனம், வாக்கு, வியாபாரம், வருமானம். தனம் வாக்குன கல்வி, அதே மாதிரி அது வாக்குன வியாபாரமும் அந்த வாக்கு
வாக்கில் பேசும் வார்த்தைகளில். மனுஷன் அவன் சொன்னால் கரெக்டாக இருக்குமையா. வாக்குஸ்தானம், வாக்கு, கல்வி, வியாபாரம், வருமானம், அப்படிப்பட்ட அந்த இடத்துல மேசராசிக்கு தனஸ்தானத்தை சுக்கிரன் கொட்டி தருகின்ற சுக்கிரன், லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு கொட்டி தருகிற சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். ஆக இந்த ஜூலை மாதத்தில் நிறைய நல்லது நடக்க போகுது. மேசராசிக்கு அற்புதமாக நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை சிறப்பாக அமையப்போகுது. திருமணம், வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள், வியாபாரம் விருத்தி அடையக்கூடிய காலம், புதிய வேலை வாய்ப்பு, புதிய கல்வியால் வெற்றி, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வருமானம், முன்னேற்றங்கள், சிறப்பாக மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சிறந்த யோகசாலியாக மேசராசிக்காரர்கள் ஆகப் போகிறார்கள். அடுத்ததாக சூரியன் குரு 3ஆம் இடத்தில் சிவ ராஜ யோகத்தில் இருப்பது அற்புதமான ஒரு பதவி யோகம். மேசராசிக்காரர்கள் புதிய பதவி யோகம், புதிய பொறுப்புகள், அதிகமான பொறுப்புகள், அதிகமான வருமானங்கள், அரசாங்க உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள், உயர் பதவிகள், அரசாங்கத்தால் நன்மைகள். என மேசராசி 5ஆம் அதிபதி, அந்த 5ஆம் அதிபதிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உயர் பதவியால், இடம் மாற்றத்தால் உயர் பதவியால் மதிப்பு, மரியாதை, பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு இடம். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து மேசராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன், நல்ல சிறந்த கல்வி, வியாபாரம், வருமானம், இடம் வீடு சம்பந்தப்பட்ட யோகங்கள், இடம் வீடு வாசகப்பட்ட யோகங்கள். அடுத்து இந்த 5ஆம் இடத்தில் செவ்வாய் கேது கொஞ்சம் பாதிப்பில் இருக்கு. கொஞ்சம் அதாவது நீங்கள் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ யாரோட சேர்ந்து பழகுறீங்களோ, ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த காலங்கள் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய காலங்களாக இருக்கும். காதல் பிரச்சனையில் உரிய ஒரு யுத்தம், காதல் யுத்தம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. காதல் பிரச்சனைகள், அதற்குள்ள போராட்டங்கள், கொஞ்சம் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டில் பெரியவங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்லதும் இருக்குது, சில பாதிப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சரிங்களா? ஆக நல்ல யோகங்கள், நல்ல யோகங்கள், வருமானங்கள் நல்லா வருதுன்னு சந்தோஷமாக கண்ணை மூடிட்டு எங்கேயும் எதையும் செஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருக்கும். நல்ல யோகங்கள் உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து இந்த ஜூலை 29ஆம் தேதி, ஜூலை 29ஆம் தேதி தான் இந்த தோஷம் நீங்குகிறது. செவ்வாய் கேந்து உங்கள் 5ஆம் இடத்தில் இருப்பதனால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள், இந்த காதல் பிரச்சனைகள், அண்ணன் தம்பி பிரச்சனைகள், தொழிலில் திடீர்னு நல்ல தொழில் வியாபாரம் நடந்துகிட்டே இருந்தாலும் திடீர்னு யாரால ஒரு ஏமாற்றம், அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கும். இது ஜூலை 29. மற்றபடி நல்லா இருக்குது, கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்து உங்களுக்கு வலிமையான கிரகங்கள், சுக்கிரன் வலிமையாக இருக்கார். சிவராஜ்யத்தில் சூரியன் குரு நல்ல மதிப்பு, மரியாதை, பேரும் புகழும், வருமானம், சொத்துக்கள், பதவி யோகங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சிறப்பான கிரகங்கள் இருந்தாலும் செவ்வாய் கேது சேர்ந்திருப்பது கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தும். முதலீடுகள் செய்கிற முதலீடுகளில் ஏதாவது குறைபாடுகள், கொஞ்சம் லாபங்கள் கொஞ்சம் கிடைக்கிறதுல, கொஞ்சம் தொழிலில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில ஏமாற்றங்கள் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஜூலை 29 புரிஞ்சுட்டீங்களா? ஜூலை 29 வரைக்கும் இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கு. சரிங்களா? ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தால், அதாவது வாகனங்கள் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும். சரிங்களா? உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்குது, நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.